எம் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நீட் 2025க்கான கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுத்துட்டு இருக்கோம். இது தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக தமிழிலேயே பிரத்யேகமாக எடுக்கப்படும் வகுப்பு. நம்மகிட்ட ஆஃப்லைன் சென்டர் வந்து திருச்சியில் இருக்கு. ஆன்லைன்லேயும் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் கொடுக்குறேன். யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க. ஓகே, இந்த ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். ஒரு மெல்லிய நிழற்பட கருவியில் நிழற்பட கருவினா அது போட்டோ, அந்த போட்டோகிராஃபர்ஸ் யூஸ் பண்றாங்களே அந்த இது. 4 ஒத்த மெலிதான குவி வில்லைகள் தொகுப்பு அச்சுக்கோட்டில் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு உள்ளன. குவி வில்லை கான்வெக்ஸ் லென்ஸ், லென்ஸ் 1, அடுத்த குவி வில்லை 2, குவி வில்லை 3, குவி வில்லை 4. 4 குவி வில்லையும் ஒன்றோடு தொட்டு கொண்டு உள்ளன. இது வந்து எனது முதன்மை அச்சு. சரியா? 4 குவி, ஒவ்வொரு குவி வில்லையும் ஒரே மாதிரி, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒத்த குவி வில்லைன்னு சொல்லிட்டான். இந்த தொகுப்பின் திறன் மற்றும் மொத்த உருப்பெருக்கம் என்பது ஒவ்வொரு வில்லைகளின் திறன் மற்றும் ஒரு உருப்பெருக்கத்துடன் ஒப்பிடும் போது, குவி வில்லை 1 இருக்கு. அப்போ இதோட திறன், மொத்த திறன் என்ன இருக்கும்? ஒவ்வொரு குவி வில்லையோட தனித்தனி திறனை நீங்க கூட்டினீங்கன்னா மொத்த குவி வில்லை கிடைச்சிடும். இப்ப எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கிற குவி வில்லை தான். பவருக்கு வந்து P1, P2, P3, P4ன்னு போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஒவ்வொரு குவி வில்லியோட பவரும் ஈக்குவலா இருக்கும். இப்போ இதுல பவரும், இந்த 2வது குவி வில்லியோட பவரும், 3வது குவி வில்லியோட பவரும், 4வது குவி வில்லியோட பவரும், அனைத்து பவர்களும் ஈக்குவலா தான் இருக்கும். P1 is equal to P2 is equal to P3 is equal to P4. அனைத்து குவி வில்லைகள் பவர்களும் ஈக்குவலா இருக்கனால நான் என்ன பண்றேன், that is equal to P எழுதிக்கிறேன். Very easy idea. So P plus P plus P plus P is equal to 4P. மொத்த திறன் என்ன வருது? 4P வருது. அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க? உருப்பெருக்கம். உருப்பெருக்கம்னா என்னது? லென்ஸை பொறுத்த மட்டும் லென்ஸோ ஆடியோ இல்ல வில்லையோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இண்டிவிஜுவல் குவி வில்லையோட உருப்பெருக்கத்தை நான் மல்டிப்ளை பண்ணுவேன். திறனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்குவோம், ஆட் பண்ணிக்குவோம். இதை பொறுத்த பெருக்குவோம். அப்ப எல்லாமே ஒத்த குவி வில்லை தான், எல்லாம் ஒரே மாதிரியான குவி வில்லை தான். இப்ப எல்லாத்துக்கும் ஒரே மேக்னிஃபிகேஷன் உருப்பெருக்கம் தான் இருக்கும். அதாவது M is equal to M1 is equal to M2 is equal to M3 is equal to M4. இப்போ M1, M2, M3, M4 எழுதாம நம்ம என்ன பண்ணிக்கலாம், M into M எழுதிக்கலாம். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வருது? M power 4. ஸோ எது கரெக்டான ஆன்சராக இருக்கும்? பவர், மொத்த பவர் என்னது? 4P வருது. மொத்த உருப்பெருக்கம் எவ்வளவு வருது? M power 4 வருது. இப்போ 4P மற்றும் M power 4 ஆப்ஷன் 2. தேங்க்யூ.